அவன் உட்கார்ந்து அந்த லிங்கத்தை பிடிச்சுக்கொண்டு அவன் வேற எந்த லௌதீக வாழ்க்கைக்கும் அவன் அடிக்ட் ஆகல. எதுக்காக அந்த குழந்தை உருவானது? இறைவனுடைய அருளை காமிப்பதற்காக வந்த மாரி வந்துருச்சு. அவ்வளதான். அவன் லௌதீக வாழ்க்கைக்குள் போனானா? இல்ல. அவனு ஃபுல்லாவே அவனுடைய எண்ணம் ஃபுல்லா சிவ, சிவன், சிவ, சிவம். அப்போ அந்த அவங்களுடைய எண்ணம் வந்து குழந்தை பேர் மட்டும் தான். அது வந்து அந்த பையன் ஆக்டிவேட் ஆயிட்டான். அதே மாரி அவனுடைய எண்ணம் உன்னை பற்றிக் கொண்டே நான் வாழ்றேன் வாழ்நாள் ஃபுல்லா. அப்ப மார்க்கண்டேயனா ஆயிட்டான். அப்பங்கும்போது அந்த லௌதிக வாழ்க்கைன்னு தான் ஒதுங்கி. அப்ப உன்னை இழக்கணும் அப்படிங்கிறது விதி. ஒண்ணு இழந்தா தான் ஒண்ணு கிடைக்கும். கிடைக்கும். அப்ப அந்த அதுதான் நம்ம வந்து பரிகாரமாக எடுக்கிறது. அப்ப எல்லாரும் நினைக்கிறாங்க நம்ம விதிய மாத்திட்டோம், விதிய மாத்திட்டோங்கிறது. விதியை மாற்றுபவன் ஜோதிடனாக இருக்கவே முடியாது. அப்படி இருந்தால் அவன் கடவுளாக மாறிவிடுவான். அது விதியை மாற்றக்கூடிய ஒரே சக்தி யாருக்குன்னா, மகான்கள், சித்தர்களுக்கு மட்டும் தான் உண்டு. வேற யாருக்குமே கிடையாது. மகான்கள், சித்தர்களுக்கு மட்டும் தான் இறைவன் பெஸ்ட்டா குடுத்திருப்பான். ஜோதிடர்களுக்கு அந்த இத குடுக்கல. ஜோதிடர்களுக்கு கணக்கு பண்ணும் அறிவீடைய மட்டும் தான் குடுத்திருப்பாங்க.